அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. ஆட்டோ வாங்க 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 வாங்கடா, நம்ம ஆட்டோ வாங்க. இவ்வளவு பெருசா இருக்கு. அப்புறம் மச்சான் சொல்றா, இதான் என்னுடைய பேலஸ். நீங்க இங்கதான் தங்க போறீங்க. இங்கதான் தங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல நீங்க எங்க வேணாலும் ஓடி ஆடி பாடி திரியலாம். என்ஜாய். அப்ப மாடியில விளையாடலாமா? அங்க கூட என் ஃப்ரெண்ட் தான் இருக்கான். இப்ப தற்சமே ஃபாரின் போயிருக்கான். அங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். டோட்டல் நம்ம கண்ட்ரோல் தான். ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, நீங்க வாடகை கொடுக்குங்கிற அவசியம் இல்ல. ஏன் ஓனர் செத்துட்டானா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். மாசம் மாசம் வாடகை பணம் கொடுக்குறது வக்கு இல்ல. இதுல கூட 2 பேர் அடிச்சுட்டு வண்டியா? யாரா அவனுங்க? போடா வெளியே. ஹலோ ஹலோ, ஒரு ஓனர் குடியிருக்க மரியாதையா பேச போறீங்க. உனக்கு என்ன மரியாதை? நீ சினிமாக்காரன் தானே? என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு. நான் நேசிக்கிற சினிமாவை கேவலமா பேசுறேன். நடக்கிறதே வேற. ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கட்டபொம்மை நான் நடிச்சனாலதான் வீரபாண்டிய கட்டபொம்மை யாருன்னு இந்த நாட்டுக்கு தெரிஞ்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல நடிச்சனாலதான் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சு. இவ்வளவு ஏன், நம்ம ரஜினி பாட்ஷாவிலே நடிச்சதுனாலே தான் ஆட்டோக்காரங்களுடைய பெருமையே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது. கரெக்டா சொன்னடா. நான் இங்க இருக்கனாலதான் நீ யாருன்னு இந்த தெருவுக்கு தெரிஞ்சு. பி கேர்ஃபுல். கை பேசாத. இந்த ஜில்ஜிலிப்பா வேலைலாம் காம்பவுண்டுக்கு வெளியில வச்சுக்கோ. முதல்ல இந்த மாசம் வாடகை ஏடுறா. அப்படி கேளியா? அப்படி கேளு. டேய் மச்சான், சில்லறை காசு ஒரு 2000 ரூபாய் கொடு. 2000 உனக்கு சில்லறையா? சும்மாடா. குறா மச்சான். டேய் 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 இரு. ஆமா இதுல எவ்வளவு இருக்கு? 2100. இந்த 100 படி அப்புறம் வாங்கிக்கிறேன். இந்தா அடுத்த மாசம் வாடகை சேர்த்து வச்சுக்கியா. இதுக்கு மேல பேசப்படா நீ. ஆமா, இவன்லாம் யாரா? உன மாதிரி சினிமா சான்ஸ் எடுத்து அலையற பசங்களா? இந்த மாதிரி வெட்டி பசங்களா இருக்க கூடாது. முதல்ல வெளிய போ சொல்லு. வெட்டி பே கட்டி பெண் பேசப்படாது. அவங்க ரேஞ்ச் என்ன தெரியுமா? பழனியப்ப காலேஜ்ல ப்ரொஃபசரா இருக்காங்க. சும்மா சொல்ல வேண்டிய சொல்லி தானே ஆகணும். மந்த்லி 20000 ரூபாய் சம்பளம். மைண்ட் இட். தள்ளு. சார், நீங்க ப்ரொஃபசரா? நீ யாருன்னு தெரியாம கொஞ்சம் மரியாதை குறைவா பேசிட்டேன். தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லைங்க. டேய் ஏண்டா டேய், என்னடா அந்த வீட்டு ஓனர் கிட்ட நாங்க ப்ரொஃபஷன் எதுக்காக போய் சொன்னேன்? நாளைக்கு உண்மை தெரிஞ்சா நம்மள தப்பா நினைக்க மாட்டாரு. மச்சான், அந்த ஆளு டென்ஷன் பார்ட்டி. அவன்கிட்ட வேலை இல்லைன்னு உண்மையை சொன்னோம்னா நம்மள நிக்க விட மாட்டான். அப்பயே அடிச்சு விரட்டி இருப்பான். அதனாலதான் நீங்க ப்ரொபோசல் ஒரு பொய்ய சொன்னேன். அது மட்டும் இல்ல, மெட்ராஸ்ல முழு உண்மையும் பேசப்படாது. பாதி பொய் பாதி உண்மையை பேசினா தான் வாழ விடுவாங்க. இந்த வேலைக்கு ஊர்ல மாடு மேய்ச்சிருக்கு. மச்சான் மச்சான், என்னடா? கோலம்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். அங்க பாத்தியா, எதிர்த்த வீட்டுல சூப்பரா 2 ஃபிகர்ஸ். அதுங்க யாரா இருக்கும்? டேய், அந்த ஓனரோட தங்கச்சி சொல்ல. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அவங்களா இருக்கும். அப்ப நான் ஒண்ணு பண்ணட்டுமா? நம்முடைய டீடைல்ஸ்லாம் அங்க கொடுத்துட்டு அதுங்க பயோடேட்டாவை அப்படியே அள்ளிட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வேலையை பாரு. போ போடா. நீ வேஸ்ட்ரா. பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, அங்க யார் யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதா நம்ம பண்பாடே. அத போய் வேண்டாங்க. ஏய் மக்கு, இங்க வா. என்ன ஒரு கம்பி கோலம் கூட போட தெரியல உனக்கு? அங்க பார், ஒரு ஆம்பளை எவ்வளவு அழகா கோலம் போட்டுட்டு இருக்காரு. நான் தான் கோலம். ஆமா, எதுக்கு ஆம்பளைங்க கோலம் போடுறாங்க? பொண்டாட்டிங்க இல்லையோ? பொண்டாட்டிங்க பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருப்பாங்க. அதனால ஆம்பளைங்க வீட்டு வேலை செய்யறாங்க. இது என்ன கேள்வி? இந்த பிரச்சனையை நான் முளையிலேயே கிள்ளிடுறேன். டேய் வேணாம்டா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க 2 பேரும் அவசரப்பட்டு பேசி எங்களை இன்சல்ட் பண்ணிட்டீங்க. அப்படி என்ன பேசிட்டோம்? எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டிகளாம் ஊருக்கு போயிருக்காங்க பிரசவத்துக்காகன்னு சொன்னீங்கல்ல. ஆக்சுவலா எங்களுக்கு இன்னும் மேரேஜே ஆகல. நாங்க பேச்சுலர்ஸ். ஓ வெரி சாரி. இட்ஸ் ஆல் ரைட், நான் உங்களை மன்னிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, நாங்க 2 பேரும் பழனியப்பாஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறோம். எங்களுடைய மந்த்லி சேலரி மட்டுமே மந்த்லி 20,000க்கு மேல எகிருது. இந்த இன்ஃபர்மேஷன்ல நாங்க உங்ககிட்ட கேட்டோமா? கேட்கல, இருந்தாலும் நெய்பர் சொல்ல வேண்டியது எங்க கடமை இல்லையா? கேட்காம சொல்றது கடமை கிடையாது. லூசுன்னு அர்த்தம். கெட் அவுட். இந்த ரவுடி யார், உங்க பாடி கார்டா? ஐயோ, கோயில்பட்டி வீரலட்சுமிடாது. மச்சான், அந்த சுடிதார் போட்டு மூக்கு முழியுமா ஒரு பொண்ணு இருக்குது பார். அது கொஞ்சம் சாஃப்ட் டைப். ஆனா 2 ஆள் சைஸ்ல ஒரு திமிசு கட்டை இருக்குது பார். அது சாப்பிடுற டைப். அது இருக்கட்டும். உன்னை யார் நம்ம ப்ரொஃபஸரா வேலை சொன்ன அந்த பொண்ணுகிட்ட சொல்ல சொன்னது? என்ன பேச்சு பேசுற நீ? அப்படித்தான் அந்த டுபாக்கூர் அங்க பொய் சொல்லி வச்சிருக்கான். இத பாரு மச்சான், பொய் சொல்லவே கூடாது. அப்படி சொல்லிட்டோம், அத கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அதான் நம்ம பண்பாடு, மறந்துடாத. ஏண்டி 2 பேரும் ப்ரொஃபஸர்னு சொல்றாங்க, மாசம் 20,000 சம்பளம்னு சொல்றாங்க. ஒரு 500 ரூபாய் கொடுத்து வேலைக்கு ஆள் வச்சுக்கலாமே. ஒருவேளை கஞ்சனுங்களா இருப்பாங்களோ? சிச்சி, அப்படிலாம் இருக்காது. உலகமாக கஞ்சனுங்களா இருப்பாங்க. மச்சான், இப்ப இதுக்கு நீ பதில் சொல்றியா இல்ல கும்பா? டேய் மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் இப்படி வரீங்களா?
அப்படியே அந்த ஸ்டண்ட் பார்ட்டியையும் வர சொல்லு. நீரு இப்படி வா. மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு கஞ்ச பசங்க இல்ல. பெர் டே 2000 செலவாகுது தெரியும்ல. டேய் இப்ப நீங்க சொன்ன மாதிரியே எங்களுக்கு கல்யாணமா எங்க பொண்டாட்டி பிரசவத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நாங்க கஷ்டப்படக்கூடாது. அதனால்தான் இப்பவே நாங்க இதெல்லாம் கத்து வச்சிட்டு இருக்கோம். எப்படி? ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறத வெறும் வார்த்தையில சொல்ல மாட்டோம், செயல்ல செய்து காட்டுவோம். அப்படிதானடா? வாவ், வெரி குட். உங்க பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நைஸ் மீட்டிங் யூ. டேய், என்னடா சொன்ன? ஏய், என்ன சொன்ன? மணி 7 ஆகி போச்சு, இன்னும் வரல. என்ன வரல? இடியட், காபி சாப்பிட்டா தான் வரும்னு சொன்னல. அவன் மறந்துட்டான், கத்திட்டு இருக்கத விடுறா. என்ன மறந்து? கேர்ள்ஸ் இருக்காங்க, பார்த்து பேசுறான். கேர்ள்ஸா? அங்க. வேற ஆர் த கேர்ள்ஸ்? சூப்பர் பிகர், சூப்பர் கேர்ள்ஸ். சார், நான் சொன்னல ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அது இவங்க தான், பெரியக்கா சின்னக்கா. ஓ சிஸ்டர்ஸ். our relation. Hey, no touching, only talking. Okay, Hi. I am Hi. very shy. அக்கா, It's all. நான் சொன்னல எங்க வீட்ல ஹீரோ சார் இருக்காரு. இவர்தான். ஓ, வணக்கம். Hi. இவர்தான் என்ன 3 மாசத்துல ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்லிருக்காரு. 3 மாசம் வேணா ஆக்குவான். அஜித், விஜய் எல்லாருக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லம்மா, இந்த ரஜினி கமல் இருக்காங்கல்ல, அவங்க ஏன் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணனும் ஒரே டார்ச்சர். டேய், ஒரு ஹீரோவும் டைரக்டர் இருக்க பாத்து துப்பவனா? ஆத்தி சார், சார், நாங்க ஷூட்டிங் வந்தா அவங்கள எல்லாம் பார்க்கலாமா? ஷூட்டிங் பார்க்கணும் அவ்வளவுதானமா? ஆ. நீங்க என்னைக்கு ஷூட்டிங் பார்க்கணும் சொல்லுங்க, நான் அன்னைக்கே ஷூட்டிங் வந்துட்டேன். ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோ கிராக்னா என்னடா? கையெழுத்துறா மூதேவி. ஓகே ஓகே, போடலாமே போடலாமே. அம்மா பேனா இருக்கா? உங்க பாக்கெட்ல இருக்கே. இருக்கு இருக்கு இருக்கு. கருமம். டேய் கொஞ்சம் குனி. எதுக்கு? குனிடா. சொந்தக்காரங்களுக்கு லெட்டர் எழுதுறியா? சோ என்னடா? இந்தம்மா. Thank you sir. Okay, Bye. thank you. See you. ஓகே பரவாயில்ல. ஏய், நில்றா டுபுக்கு. ஏன்டா உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்னடா? வந்ததுல இருந்தே ராங்கா பேசிட்டு இருக்கற நீ. ஏன்டா நீ ஒரு 2ஆம் கிளாஸ் ஃபெயில், நாங்கெல்லாம் படிச்ச பட்டதாரிங்க, என்ன குனிய வச்சு முதுகுல கையெழுத்து போடுறியா நீ? ஏய், சினிமாவுக்கு படிப்பு தேவையில்ல, இமேஜ் தான் முக்கியம். உனக்கு காமராஜர் வீடு தெரியுமா? தெரியாதே. ராமராஜ வீடு நம்பர் 3 வாவுசி தெரு கோடம்பாக்கம்னு குழந்தை கூட சொல்லுடா. தட் இஸ் சினிமா. அவுட். கண்ட்ரி ப்ரூட். ஏண்டா கோபி, அங்க என்ன அவ்வளவு கூட்டமா இருக்கு? அது ஏதோ ஏழைப்பாளையங்களுக்கு கூழ் ஊத்துறாங்க போல இருக்கு. நல்ல விஷயம் தானே. டேய் நம்மளும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்துடலாமா? என்னது? நாம போய் கூழ் குடிக்கிறதா? ஏன்டா விளையாடுறியா நீ? டேய் நம்ம கிட்ட இருக்கிறது 2000 ரூபாய் தான். அதை வச்சுதான் இந்த மாசம் முழுக்க ஓட்டணும். அதனால ஒருவேளை இங்க சாப்பிட்டோம்னா 50 ரூபாய் மிச்சமாகும் இல்ல? யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கடா? டேய் நாம இங்க யாருன்னு தெரியாது, வா வாடா. நான் ஒரு எம்ஃபில்ரா. அப்ப நான் மட்டும் என்ன? வாடா சார், கொஞ்சம் வழி விடு. வரிசையில வர்றதா? இது சரிப்படாது. இப்ப ஏன் ரூட்ட பாரு. வரிசையில வா. வரிசையில வா. ஏய், இந்த பாத்திரம் சரியில்லை, மாத்து. வரிசையில வா. வரிசையில வா. வாடா. ஐயா வணக்கம். வணக்கம். என்னையா? எங்களுக்கும் கொஞ்சம் கூழ் கொடுக்குறீங்களா? ஏன் பாத்திரம் கொண்டு வரலையா? இல்லீங்களே. பாத்திரம் கொண்டு வரோம், மணி ஆட்டோ வந்தீங்க. போங்கயா, போய் பாத்திரத்தை எடுத்துட்டு கீழ வாங்கயா. அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்க பட்டாதாரிங்க, எம்ஃபில், ப்ரொஃபஸராக போறவங்க. நாங்க படிச்ச படிப்புக்காவது ஒரு மரியாதை கொடுங்க ஐயா. ஆமாங்க. யாரா இருந்தாலும் கியூ தான். போங்கயா. What nonsense you are talking? You know Mr. Varadarajan, Chief Executive Officer of this temple? I have worked with him in Kumbakonam and Mayavaram. Hey, Sumara. You know Annadana Thittam of Tamil Nadu? I know CM. I will dismiss you. யோ ஊத்தி குடியா. சீக்கிரம் ஊத்தி குடியா. சீக்கிரம் ஊத்தியா. ஐயா இந்தாங்க. அப்படியே 2 சொம்பு பார்சல் எடுத்து 2 சொம்பு பார்சல். என்னையா? எங்க 2 பேருக்கு நீங்களே கொஞ்சம் கூட வாங்கி கொடுத்துங்களேன். நீங்க எல்லாம் யாரு? வேர்ல்ட் பேங்க்ல ஆபீசர்ஸா? இல்லங்கய்யா, கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறவங்க. பிச்சை எடுக்கிறவங்களுக்கு நான் ஏஜென்ட். ஆமாங்க. இங்கே இருந்து அவங்க லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. சீக்கிரமா எஸ்கேப் ஆயிக்கலாம். அக்கா, சாமி நல்லா கும்பிட்டுட்டே வாங்க. அப்பதான் சாமி நல்ல மாப்பிளைய புடிச்சு கொடுப்பாரு. ஆமா, கடவுள் புரோக்கர் பாரு, நல்ல மாப்பிளைய புடிச்சு கொடுக்கிறதுக்கு. வாய் மூடிட்டு வாடி. ப்ளீஸ் கொஞ்சம் போதும். கொஞ்சமாவது நீ குடி. ஒரு ஊருகா மட்டும் இருந்ததுன்னா சூப்பரா இருந்துக்குடா. ஹலோ. எஸ் கம் இன். ஹலோ ப்ரொஃபசர் சார். ஐயோ, என்னடா இவளுக்கு வராளு? அசிங்கமா அதெல்லாம் போச்சடா. ஒண்ணுமில்ல, கையில எடுத்துக்க. ஹலோ. வணக்கங்க. என்னங்க, இன்னைக்கு காலேஜ் இல்லையா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோயில்ல கூழ் ஊத்திட்டு இருந்தாங்க, குடிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் குடிச்சிட்டு இருக்கோம். டேய், சீ, என்ன இது? விளக்கமா சொல்ல வேண்டியதானே? அதாவது வந்துங்க, இந்த ப்ரொஃபசர் ஜாப் மட்டும் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா 100 ஏழைங்களுக்கு கூழ் ஊத்துறதா வேண்டி இருந்தோங்க. அதனால அந்த வேண்டல் நிறைவேற்றுறதுக்காக கூழ ஊத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூழ் ஊத்துறீங்க சரி, ஆமா. நீங்க எதுக்கு குடிக்கிறீங்க? அட என்னங்க நீங்க, அங்க பாருங்க எத்தனை பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. நாம ஊத்துற கூழாச்சே எப்படி இருக்குன்னு சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். தம்பி, ஹலோ. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. எங்களுக்கும் உங்க பிடிச்சிருக்கு. பக்தியை நான் ரொம்ப பாராட்டுறேன். இருக்கட்டும். நான் கேள்விப்பட்டேன் வீட்டு வேலையெல்லாம் கூட நீங்க தான் செய்றீங்களா? ஆமா ஆமா ஐயோ, சார். ஆமா சார். அடடடடா.
உங்களை மாதிரி பசங்க என் வீட்டுக்கு குடி வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சார் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். அம்மா நீங்க கோயில்ல பூஜை எல்லாம் முடிச்சிட்டு பத்திரமா வீடு வந்து சேருங்க. Okay, நான் வரட்டுமா? தம்பி ஆ. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆட்ட கிட்ட வேணும், நான் கொஞ்சம் ஏற்பாடு சரி, சார், பாத்துக்கலாம். அர்ஜென்ட்டா ஒரு சவாரி இருக்கு. நீங்க சரிங்க. நான் வரேன். நீங்க போங்க. Okay. பாத்து போங்கம்மா, ஜாக்கிரதை. ரொம்ப தேங்க்ஸ். வரேங்க. சரிங்க. பாய். சரி சரி, அதுங்க போகுதுங்க, அதுங்க பின்னாடியே நாமளும் போலாம் வா. வேற வேலை இல்லையா? அவங்க சுத்திட்டு போட்டோம், நாம அப்புறம் போலாம். அவங்க சுத்திட்டு போனதுக்கு அப்புறம் நாம கோயில சுத்துறதுல என்னடா பிரயோஜனம்? ஒண்ணும் புரியாதவனா இருக்கிறியே. வா வா, அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் அங்க வச்சு அமுக்கலாம் வா. வேணான்னு சொல்றேன். வா, நீ என் கூட வா. வேணாண்டா. டேய் சொன்னா கேட்டா நம்மள அசிங்கமா நினைப்பாங்கடா. பிக்கப் ஆகுது பாரு. இந்த கோயில் நம்ம ஊர் கோயிலை விட நல்லா இருக்குல்ல? என்ன நல்லா இருக்கு. தமிழ்நாட்டு சிற்பக்கலைக்கு ஒரு தனி மகத்துவம்டா. எப்படி கடைஞ்செடுத்து செய்திருக்காங்க பாரு. என்ன இதுங்க இப்படி சுத்துதுங்க? டேய் இங்க இருந்து விழுந்து போயிடலாம். கும்பிடு மேல ஏறி போட்டும். என்னங்க நீங்க கோயில தப்பா சுத்துறீங்க. எப்பவுமே கோயில இடமிருந்து வலமா தான் சுத்தணும். உனக்கு நான் அப்பவே சொன்னேன்லடா. ஐம் சாரிங்க. வாடா கரெக்ட்டா நீ சுத்து. முன்னாடி பா, நான் பின்னாடி பாறேன். அதுல பாருங்க மிஸ், எங்க ஊர்ல நாங்க இப்படிதானே சுத்திட்டு இருக்கோம். யோ எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி தான் சுத்துவாங்க. ஃபைட்ல அடிக்கிற மாதிரி அடிக்கிறாளே. வாங்க வாங்க. அதாவது நீங்க ஜாப்ல இருக்கீங்களா இல்ல படிச்சிட்டு இருக்கீங்களா? இல்லங்க, நான் டிகிரி முடிச்சிட்டு வீட்ல தான் இருக்கேன். வீட்ல இருக்கீங்களா? ஏன் ஃபெயில் ஆயிட்டீங்களா? ஃபெயில் ஆனதா வீட்ல இருப்பாங்களா? என்ன? எங்க அண்ணன் எங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் வீட்ல இருக்கோம். ஓ, அரலூசு நினைச்சா முழு லூசாவே இருக்கானே. ச்சே. அதுல பாருங்க மிஸ், எந்த மாதிரி மாப்பிள்ளைய அவங்க எதிர்பார்க்கறாங்க? அவங்க நல்ல படிச்சவங்களா, நல்ல அழகா, ரொம்ப நல்லவங்களா எதிர்பார்க்கறாங்க. மச்சான், அவங்க தேடுற எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் நமக்கே இருக்கு. அநேகமா வேலை கிடைக்கும் முன்னாடி இதே வீட்டுக்கு மாப்பிள்ளையா கூடயோவும் கூட நமக்கு இருக்கும் போல இருக்கு. எல்லாம் பகவான் செயல். டேய் சிக்கனும் காஞ்ச ரொட்டியா சுட்டு போட்டுறாத. ஜோதியாவை பாத்தீங்களா நல்லெண்ணெய் விளம்பரத்துல? அந்த அளவுக்கு சொல சொலன்னு எண்ணெயா ஊத்தி சுட்டு கொடுப்பா. அந்த அளவுக்கு சொல சொலன்னு ஊத்துனா நீ அவங்கள மாதிரி ஆயிருவ. என்ன பத்தி எது வேணாலும் பேசு, ஜோதியாவை பத்தி பேசுற அப்புறம் கெட்ட சரி, கோவம் சரி, வந்துரும். Hello. போடா. காய்கறி அடுப்பு என்னங்க சமைக்க போறீங்களா? ஆமா மேடம், நாங்க சமைக்க போறோம். நீங்களே சமைக்கிறீங்களா? இந்த ஹோட்டல்ல சாப்பிடறதால உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால தான் நாங்களே சொந்தமா சமையல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். செலவு பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட போய் சாப்பிட்டு வந்துருவோம். பட் இவனுக்கு தான் உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குதே. மாசத்துல பாதி நாள் பேதி புடிங்கி படுத்துக்கிறான். Hello, sir. என்ன எனக்கு ஒரு டவுட். என்ன எத்தனை வாட்டி இவனுக்கு பேதி புடிங்கிச்சுன்னா அதெல்லாம் கணக்கு வைக்க முடியாதுங்க. என்ன கொஞ்சம் ஒரு டீசன்ஸ் இல்லாம எங்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டுட்டு அது இல்லங்க. இருக்கீங்க? நேத்து கோயில் என்னடானா நீங்க கூழ் ஊத்திட்டு இருந்தீங்க. ஆமா. இப்ப என்னடானா இதெல்லாம் கொண்டு வந்து சமைக்க போறேங்கறீங்க. ஒரு நாள் கூட நீங்க காலேஜ் போனது நான் பார்த்தேன். This is too much. உண்மையிலேயே நீங்க ப்ரொஃபசரா இல்லையா? ப்ரொஃபசர் இல்லன்னு சொல்லாதீங்க. இந்த காலத்துல ஸ்டூடண்ட்ஸே காலேஜ் போக மாட்டேங்கிறான். எங்களை பார்த்து கேள்வி கேக்குறீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல. ஆமா, என்னடா எனக்கு புடுங்க போல இருக்கேடா. மேடம் எங்களுக்கு காலேஜ் இருக்கிறது அதனால தான். மீதி ஹாஃப் டே இருப்பாருங்க. இத மாதிரி எங்களோட பர்சனல் வேலையெல்லாம் பாத்துக்குவோம். அப்படியா? ஆமாங்க மேடம், முதல்ல நாங்க சமைக்க போறோம். கண்டிப்பா நீங்க வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா வரேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்களும் வரீங்க. வாடா. வரேன் இப்போ. இதோ பாருங்க, கண்டிப்பா நீங்க சாப்பிட வரணும். ஏன்னா நாங்க நிறைய சமைக்க போறோம். வரேன். ஆனா சாப்பிடுற மாதிரி இருக்குமா? என்ன இப்படி கேட்டீங்க? லேடிஸ் விட நாங்க சூப்பரா சமைப்போம். உதாரணத்துக்கு இன்னைக்கு பச்சைப்பருப்பு பாயாசமும் உளுந்தம்பருப்பு வடையும் பண்ண போறோம். அத மட்டும் நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா இல்லன்னு சொன்னீங்க, இந்த ஒரு பக்கத்தை மீசி எடுத்துக்கிறேன். சேலஞ்ச். அந்த கேப்ல அத புடுறா. ஓகே, சூப்பர். மச்சான் வரப்போற கெஸ்ட்களுக்கு என்னென்ன ஐட்டங்கள் சமைக்க போற சொல்லு. முருங்கைக்காய் சாம்பார், ரசம், அப்பளம். எப்படி? அடா பாவி, இந்த காலத்துல பிச்சைக்கார கூட இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கடா. கெடுத்து குட்டிச்சு வராக்கிறவன் போல இருக்க எல்லாத்தையும். ஐயோ டேய், வரப்போறதோ ஒரு சூப்பர் ஃபிகருங்க. சரி. அதுங்களுக்கு ஒரு பச்சை பருப்பு பாயாசம், உளுந்தம் பருப்பு வடை இந்த மாதிரி ஆக்கி போட்டாதானே நமக்கு ஒரு கெத்தா இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டா நல்லா தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. செய்ய தெரியாதா? தெரியும். அட பாவி, ஐயோ முதலுக்கே மோசமா போச்சே. டைரக்டர் என்ன? எல்லாம் எனக்கு தெரியும். பயத்தம்பருப்பு பாயாசமும் வடையும் சுட்டு தரதாக சவால் விட்டுருக்க. இவன் எனக்கு தெரியாது கைய வச்சிட்டான். அவ்வளவுதானே? அது மட்டும் இல்லடா, ஒரு பக்கத்து மீசை வேற எடுக்கிறேன்னு சபதம் விட்டு வந்துட்டேன். மீச மலையாளமா பந்தயம். ஆமா. அறிவு கெட்டவனே. ஏன்? இத எடுத்து வாயில வை. வைக்கிறேன். பத்த வைக்கிறேன். டேய், ஒரு ஆம்பளைங்கிறவன் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் மீசமல பந்தயம் கட்டப்படாது. தெரியுதா உனக்கு? எதுடா சின்ன விஷயம்? இது என் காதல் பிரச்சனைடா. என்னது காதல் விஷயமா? ஆமாடா மச்சான், எழுத்து விட்டு திம்ஸ் கட்ட மேல எனக்கு ஒரு இது. டேய், அந்த குண்டா இருக்கிறது ஏன்டா? சிச்சி, அது லூசுடா. அதே மேல லவ் பண்ணுவான். ஊர்ல இருந்து வந்துச்சுப்பா 2 பொண்ணுங்க. அதுல ஒரு திம்ஸ் கட்ட இருக்கே அது. யாரு? அவ தங்கச்சி சொல்றியா? அவ ஸ்டண்ட் பார்ட்டி மாதிரி இருக்கா, திமிரு பிடிச்சோன்னு சொன்ன. அந்த திமிர்லயும் ஒரு அழகு இருக்குது மச்சான். அதான் இந்த சமையலை பண்ணி போட்டு எப்படியாவது அதை கவர் பண்ணலாம்னு நினைச்சேன்.
என்ன பொறுத்த வரைக்கும் அது விருந்து இல்ல மச்சான். அந்த பொண்ணுக்கு நான் வைக்கிற மருந்தா தான் நினைக்கிறேன். ஆனா இவதான் எல்லாத்தையும் கெடுத்து அழகில பாட்டு. நான் யாரு? டுபா குரு. மச்சான் நான் யாரு? டைரக்டர். ஒரு டைரக்டர் முன்னால அழுகலாமா? இந்த பாரு, உனக்கு தேவை பாயாசம் வடதானே? ஆமா. என் ஆள்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணி கெட்ட தோற. என்னது பச்சை பருப்பு பாயசமா? அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. சேமியா பாயசம் எப்படி செய்யறதுன்னு வேணா சொல்லி தரேன். பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி செய்யறது எழுதிதா? ஏய் லூசு, செய்ய தெரியலன்னா எப்படி நீ சொல்லி கொடுக்க முடியும்? போ. இப்ப நான் எழுதிட்டு போலனா ஹீரோ சார் என்ன ஹீரோயினி ஆக்க மாட்டாரா? பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி பண்ணணும்னு எழுதி தரணும், அவ்வளவுதானே? கொடு, நான் எழுதி தரேன். நான் தான் எழுதி கொடுத்தேன்னு உங்களுக்கு சொல்லக்கூடாது. அதான் அவங்களும் சொன்னாங்க. ஓஹோ, அப்படியா? சீக்கிரம் 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 எப்படியாவது பண்ணி அசத்திரண்டா அவளுல. என்னது சமைக்கிறத விட்டுட்டு வாக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க? நோ நோ நோ, உங்களுக்குலாம் எப்படி சூப்பரா சமைச்சு போடுறதுன்னு திங்கிங் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல, தெரியலனா விட்டுருங்க. விடுறதா? அனாவசியமா மீச போயிட போகுது. இத பாருங்க, மீசிய பத்திலாம் நீங்க பேசக்கூடாது. அந்த அளவுக்கு நாங்க ஒண்ணும் வீக் இல்ல. லிஸ்டுக்காக we are waiting. லிஸ்டா? அது ஒண்ணு இல்லைங்க, நம்ம டைரக்டர் மச்சா இருக்காருங்க, ஆமா. என்னென்ன ஐட்டம் பண்றதுன்னு மாடி மேல உட்காந்துட்டு லிஸ்ட் எழுதிட்டு இருக்காரு. அந்த லிஸ்ட் எல்லாம் அப்படியே மண்டைக்குள்ள ஏத்தி மண்டல இருக்கிறதெல்லாம் ஸ்டவ் மேல இறக்கி அதை அப்படியே வடபாயசமா தரையில இறக்கி வைக்க போறோம். யா மச்சான், வந்துருச்சு, list ready. list வந்துருச்சு. இந்த லிஸ்ட். டேய், முதல்ல பாயசத்தை பண்றோம். கூடு, நான் படிக்கிறேன். பா பருப்பு 1 கிலோ. அதானே அந்த பைத்தம் பருப்பு. என்ன பேச்சு பேசுற? பாதாம் பருப்பு கூட தான் பா பருப்புன்னு கடைக்காரர் எழுதுறாரு. டேய் டேய் டேய், நாம பைத்தம் பருப்பு பாயசம் தானே செய்ய போறோம். கண்டுபிடிச்சாரா? அதான நானும் சொல்றேன். பாயாசத்தை அப்புறமா கண்டுவோம். முதல்ல வடைய பாப்போம். சொல்லு என்னது? எண்ணெய் 1/2 கிலோ. என்ன முட்டாள்ற இந்த லிஸ்ட போட்டது? வேற என்னன்னு போட்டா எனக்கு என்ன தெரியும்? டேய், கடல் எண்ணெய் தான்டா. நீ என்ன பேச்சு பேசுற? கடல்ல மட்டும் தான் உலகத்துல இருக்கா? தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், மண்ணெண்ணெய் எல்லாம் எண்ணெய் இல்லாம அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? என்ன கை நீட்டி பேசுற? பிச்சிரோட என்ன அடிச்சிட்டு இருக்க? மதுரை எரிஞ்சப்ப இந்த கறி பொளிச்ச ஒரே ஆள் நீதானடா. இந்த பாரு, எல்லா எண்ணெயும் போட்டு அதுல வடைய போடு. அதுக்கப்புறம் எல்லா பருப்பையும் ஒண்ணுமண்ணா போட்டு அதுல பாயசத்தை பண்ணி அப்படியே குத்துனா ஏன்? எல்லா பருப்பையும் போட்டா பாயசம் வராதுடா. என்ன? போஸ்டர் ஓட்டுற பசதா வரும். ஏதோ ஒண்ணு வருது. சரக்கு வச்சிருக்கேன். ஏய், இந்த பாட்டுக்கிட்டு பாடல் வச்சா கொண்டு போடுவோம் உன்னை. வெடி உள்ளற. இறக்கி வச்சிருக்கேன். முறுக்கு வச்சிருக்கேன். டார்லிங், இங்க வாப்பா. என்ன சார்? இப்ப நீ என்ன பண்ற? உங்க அக்கா மீனா இருக்கார்ல, அவட்ட போய் ரவி சார் உங்கள்ட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா, கையோட கூட்டி வச்சான்னு சொல்லி கூட்டி வா. அவங்க இப்ப ஊருக்கு போறாங்களா? அசு, ஒரு டைரக்டர் அப்படி ஏத்து பேசிக்கிட்ட லைஃப்ல நீ ஹீரோனியா ஆக முடியாது, புரியுதா? சொல்றேன் இப்போ. அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினா தான் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். ஏ கண்ணம்மா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யார் இந்த கிழவி? பாட்டி. மீனாவோட பாட்டி. அப்ப பெரிய பாட்டி தான். பாட்டி, குட் மார்னிங். குட் மார்னிங். யார் இது? நான் தான் பாட்டி, உங்க பேத்திய ஹீரோனியாக்க போற டைரக்டர். ஓ, சினிமா டைரக்டரா? ஐ ஆம் ஜேம்ஸ் இட்லி. இட்லியா? எஸ். கிடைச்சிருச்சு. என்னது? நான் எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு. என்னது? சமீபத்துல டைட்டானிக்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சுல, அந்த படத்தை இன்னும் 2 மந்த்ல தமிழ்ல ரீஷூட் பண்ணலாம் இருக்கேன். சரி. அதுல ஒரு கவுன் போட்ட கிளவி ஆக்ட் பண்ணிருக்கல, சேம் கவுன் போட்டு நீங்க ஆக்ட் பண்றீங்க. நான் நடிக்கலாம் வர மாட்டேன். No! இந்த அழகான கேள என் படத்துல நான் யூஸ் பண்ணாம விடவே மாட்டேன். ஏய். Shut up! என்ன ஒண்ணு, ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா இப்பவே பூஜை போட்டுவேன். எவ்வளவு? 25 லட்சம். கேட்டா ஏற்கனவே வசூல் பண்ணது பத்தாதுன்னு புதுசா வந்த விருந்தாளிகிட்ட வசூல் பண்ண பாக்குறியா? கொண்டு போடுறோம் உன்னை. போடாங்க. நீ வாங்க பாடி. வாடா, வெறும் இட்லி. ஒரு அருமையான ப்ரொடியூசரை கெடுத்துட்டான் சார். டைரக்டர் சார். என்னையா? குட் மார்னிங் சார். கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? எத்தனை வாட்டி என்ன கவனிப்பீங்க? புதுசா ஹீரோனி வந்திருக்காங்க, அவளை போய் கவனியா. புதுசா ஹீரோனியா? எங்க அங்க சார்? பாரியா. இந்த ஹீரோனிய வச்சு இந்த டைரக்டரோட சீட்டை பிடிக்கிறேன், இந்த ஆளை வீட்டுக்கு அனுப்புறேன். மேடம் 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 குட் மார்னிங் மேடம். ஐ ஆம் ஜேம்ஸ் இட்லி. மேடம், காபி சாப்பிடுறீங்களா, கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். அப்புறம் உங்க முகத்தை பார்க்காமே சொல்றேன் மேடம், எதிர்காலத்துல நீங்க ஒரு பெரிய சிம்ரானாவும் ஜோதியாவும் வருவீங்க, இது சத்தியம். தேங்க் யூ. அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப் மேடம். என்னன்னு கேட்டீங்கன்னா நான் நல்லா சூப்பரா ஆக்ட் பண்ணுவேன் மேடம். எனக்கு சினிமால ஒரு சின்ன சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். என்ன மேடம் பேசாம இருக்கீங்க? ஓஹோ, கருப்பா இருக்கணும்னு பாக்குறீங்களா? ரஜினிகாந்த்ல இருந்து வடிவேல் வரைக்கும் கருப்பா தானே இருக்காங்க. இத போய் ஃபீல் பண்ணிக்கிறீங்க மேடம். மேடம் மேடம் கண்ணம்மா, நீயா? ஏய், எந்திரி எந்திரி லூசு. ஆமா, யார கட்டிங்க வந்த? யார கட்டிங்க அடிக்க வந்த? எம்எல்ஏ நடிகர் அடிக்கணும்னு சொன்ன, அவர் தான் இந்த ப்ரொடியூசர் சொல்லி இந்த படத்துல சான்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அவன் சொன்னா நீங்க வந்துடுறதா? ஏய், என்கிட்ட என்ன சொன்ன? நீங்க டைரக்டர் அவனுக்கு பின்னால நடிப்பேன்னு சொன்னீங்களா? சொன்ன. அப்புறம் இங்க வந்த?
நீங்க எப்ப டைரக்டர் நான் எப்ப நடிக்கிறது நீங்க இன்னும் டீ காஃபி நில்லு, ஏய். யோ, யோ, ஏய், ஏய், கிராக், நில்லு. ஏய், ஏய், நில்லு. ஏய், கடைய பத்தியா? ஏய், ஏய். நான் கூப்பிட போய்கிட்டு இருக்கியா? மேக்கப் போட்டோன்னு பெரிய ஐஸ்வர்யா ராய் நினைப்பா. இந்த பார், சொல்றத கேளு. இந்த கம்பெனி டுபாவர் கம்பெனி 2 நாள்ல பேக்கப் பண்ணிட்டு 3 நாள் வீட்டுக்கு போயிருவாங்க. அவசரப்பட்டு நீங்க நம்பி தெருவுல தெரியாத. நான் ஹீரோ ஆனவன நீ ஹீரோனி ஆகலாம். அது வரைக்கும் பொறுமையா. நான் ஹீரோ நைட் கூட நீங்க ஹீரோ ஆகலாம் ஏய், நீ எனக்கு சான்ஸ் தரியா? என்ன ஏய்தா பேசிக்கிட்டு இருக்க? வா வீட்டுக்கு. யோ, யோ, என்ன ஹீரோயினை கை பிடிச்சிருங்க ஐயோ, அவசரப்பட்டு கை நீட்டுறவள வச்சுக்கிறாங்க. என்ன அவன் யாரு தெரியுமா? யாரு? என்னோட லவர். நான் கட்டிக்க போற பிள்ளை. வேண்டாம், அவட்டே கேளுங்க. நீ இப்படி வா மேடம் இந்த டீ குடுக்குற பையனா உங்க லவர் நோ 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 இவர் யாருன்னே எனக்கு தெரியாது சார் அப்படியா? சார் எனக்கு தமிழே கொஞ்சம் கொஞ்சம் தான் சார் தெரியும் நான் பிறந்தது மும்பைலோ நான் படிச்சது அமெரிக்காலோ சார் என் ஃபேமிலியே நார்த் இந்தியா சார் ஓஹோ அப்ப இந்த ஆளு உங்களுக்கு தெரியாது நான் பார்த்ததே இல்ல who are you man ஏன்டி நான் சொன்னா என்கிட்ட தெரியாது. ஏன்டி? ஏய், ஏய், வாயா அப்படி, வாயா அப்படி. ஏய், ஏய், நம்ம ஹீரோயின் மேல கை வச்சா போட்டு அடிங்க அவனை. ஏய்,